வணக்கம். 8th standard English medium. Lesson number 2, force and pressure. Textbook exercises. Choose the best answer. Question number 1. If we apply force against the direction of motion of the body, then the body will answer. Option A, stop moving. Stop moving. ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். இதுதான் அர்த்தம். செகண்ட் கொஸ்டின். Pressure exerted by a liquid is increased by. Here answer is option C, both A and B. Pressure exerted by a liquid is increased by the density of the liquid and the height of the liquid column. திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் திரவத்தின் அடர்த்தி மற்றும் திரவத்தின் உயரத்தால் அதிகரிக்கிறது. ஸோ ஹியர் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. தேர்ட் கொஸ்டின். யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ். ஆன்சர் option D, both A and B. Pascal and Newton meter power minus 2 is the unit of pressure. So option D is the answer. Fourth question. The value of the atmospheric pressure at sea level is. Answer option A, 76 centimeter of mercury column. 76 centimeter of mercury column. Fifth question. Pascal's law is used in. Answer is option D, all the above. Hydraulic lift, brake system, pressing heavy bundles. Hydraulic lift na நீரியல் உயர்த்தி. brake system na தடை செலுத்தி. pressing heavy bundles na அழுத்தப்பட்ட பூதி. இந்த அனைத்திலும் பாஸ்கல்ஸ்லாம் யூஸ் ஆகுது. சிக்ஸ்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லிக்விட்ஸ் ஹேஸ் மோர் விஸ்காசிட்டி? ஆன்சர் கிரீஸ். கீழ்காணும் திரவங்களுள் எது அதிக பாகுநிலை உடையது? கிரீஸ். செவன்த் கொஸ்டின். The unit of viscosity is. Answer option B, poise. P-O-I-S-E, poise. The unit of viscosity is poise. Fill in the blanks. Question number 1. The pressure of a liquid column dash with the depth of the column. Answer increases. ஆழம் அதிகரிக்கும் போது திரவ அழுத்தம் அதிகரிக்கும். ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் டேஸ். ஆன்சர் பாஸ்கல்ஸ் லா. நீரியல் உயர்த்தி டேஸ் விதியை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. பாஸ்கல் விதி, பாஸ்கல்ஸ் லா. ஹைட்ராலிக் லிஃப்ட் ஒர்க்ஸ் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ் of a liquid surface enables the water droplets to move upward in plants. Answer surface tension. Answer surface tension. தாவரங்களில் நீர் மேலே ஏறுவதற்கு காரணம் டேஸ் என்ற திரவ பண்பே ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சர்ஃபேஸ் டென்ஷன். ஃபோர்த் கொஸ்டின். A simple barometer was first constructed by dash. எளிய பாதரசமானி முதலில் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் டாரிசெல்லி. டாரிசெல்லி. State true or false. If false, correct the statement.
ட்ரூனா ட்ரூன்னு போடணும், ஃபால்ஸ்னால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ்ன்னு போட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் a given area is called pressure. ஆன்சர் ட்ரூ. கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் விசை அழுத்தம் எனப்படும். ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், a moving body comes to rest due to friction alone. இயங்கும் பொருள் உராய்வின் காரணமாக ஓய்வு நிலைக்கு வருகிறது. ஆன்சர் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின், a body will sink if the weight of the body is greater than the buoyant force. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட அதிகமாக இருந்தால் அப்பொருள் மூழ்கும். ஆன்சர் ட்ரூ. ஃபோர்த் கொஸ்டின், one atmosphere is equivalent to 1 lakh Newton force acting on 1 square meter. ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செயல்படும் 1,00,000 நியூட்டன் விசைக்கு சமம். ஆன்சர் ட்ரூ. ஃபிஃப்த் கொஸ்டின், rolling friction is slightly greater than the sliding friction. Here, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட சற்று அதிகமாக இருக்கும் கேட்டிருக்காங்க. Here answer is false. Not greater, it is lesser than. The correct statement is rolling friction is slightly lesser than the sliding friction. Question number 6. Friction is the only reason for the loss of energy. ஆற்றல் இழப்பிற்கு உராய்வு மட்டுமே காரணம். Answer true. Seventh question, liquid pressure decreases with the decrease of depth. ஆழம் குறையும் போது திரவ அழுத்தம் குறையும். Answer true. Eighth question, viscosity depends on the pressure of a liquid. பாகுநிலை திரவத்தின் அழுத்தத்தை சார்ந்தது. Answer true. Viscosity depends on the pressure of a liquid. True. Match the following. Match 1. Part 1, Part 2 are given. In Part 1, static friction, kinetic friction, rolling friction, friction between the liquid layers, sliding friction are given. In Part 2, viscosity, least friction, objects are in motion, objects are sliding, objects are at rest are given. We have to match it correctly. Answer, static friction, objects are at rest. Static friction, objects are at rest. Kinetic friction, objects are in motion. Kinetic friction, objects are in motion. Rolling friction, least friction. Rolling friction, least friction. Friction between the liquid layers, viscosity. Friction between the liquid layers, viscosity. Sliding friction, objects are sliding. Sliding friction, objects are sliding. Match 2, Part 1, Part 2. Part 1, barometer, increasing area of contact, decreasing area of contact, lubricants, irregular surface are given. Part 2, reduce friction, atmospheric pressure, cause of friction, increases friction, decreases friction are given. We have to match them correctly. Answer, barometer, atmospheric pressure. Barometer, atmospheric pressure. Increasing area of contact increases friction. Increasing area of contact, increasing friction. Decreasing area of contact decreases friction. Decreasing area of contact decreases friction. Lubricants reduce friction. Lubricants reduce friction. Irregular surface, cause of friction. Irregular surface, cause of friction. Complete the analogy. Not in a thread, dash friction. Ball bearing, dash friction. Answer, not in a thread, static friction. Ball bearing, rolling friction.
static friction. நாட் என்னதுன்னா நூலில் போடப்பட்டுள்ள முடிச்சு. பால் பீரிங்னா பந்து தாங்கிகள். Second question, downward force, weight, upward force offered by liquid, dash. Answer, buoyant force. கீழ்நோக்கிய விசை எடை, திரவங்களால் தரப்படும் மேல்நோக்கிய விசை buoyant விசை. Numerical problem. A stone weighs 500 Newton. A stone weighs 500 Newton. Calculate the pressure exerted by it if it makes contact with the surface of area 25 centimeter square. Here given are weight of the stone, that is force, is equal to 500 Newton. Then area of the surface is also given 25 centimeter square. We have to calculate the pressure. So here formula for pressure is equal to force by area. Force is given and area is also given. So we have to substitute. F is equal to 500 by E is equal to 25 into centimeter square meter square மாற்றினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 25 into 10 power minus 4 meter square. So 500 by divided by 25 into 10 power minus 4. If we simplify, we get the answer 20 into 10 power 4 Newton per meter square or Pascal. So pressure is equal to 20 into 10 power 4 Newton per meter square or Pascal. Consider the statements given below and choose the correct option. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. Here 4 options are given. Option A, B, C and D. Here option A is both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option C, assertion is true but reason is false. Option D, both assertion and reason are false. Question number 1, assertion. Sharp knives are used to cut the vegetables. Assertion கூற்றுன்னு அர்த்தம். கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது. ரீசன், காரணம் என்ன? கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன. ஷார்ப் எட்ஜஸ் எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர். இங்கே பார்த்தானா அசர்ஷன் கரெக்டான ஆன்சர், ரீசனும் கரெக்டான ஆன்சர், ரெண்டுமே ட்ரூ. ஸோ ஹியர் ஆப்ஷன் ஆன்சர் வந்து அதே மாதிரி ரீசன் அசர்ஷனை கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனோட விளக்குது. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Question number 2, assertion. Broad straps are used in bags. Reason, broad straps last for long. இங்கே கூற்று பார்த்தோன்னா தோல் பைகளில் அகலமான பட்டைகள் அமைக்கப்படுகின்றன. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராட் ஸ்ட்ராப்ஸ் லாஸ்ட் ஃபார் லாங். அகலமான பட்டைகள் நீண்ட நாள் உழைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அசர்ஷனுடைய கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இதில் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்னது? த வெயிட் ஆஃப் த பேக்ஸ் ஃபால்ஸ் ஆன் லார்ஜர் ஏரியா ஆஃப் சோடர். பட்டையாக இருக்கிறதுனால சோடரில் லார்ஜர் ஏரியாவை என்ன செய்யும்? ஆக்குபை பண்ணும். ஸோ lesser pressure is produced. So the correct answer is option B. The answer is option B. Both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Third question, assertion. Water strider slides easily on the surface of water. Reason, water strider experiences less buoyant force.
கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, நீர்ச்சிலந்தி தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக நகர்ந்து செல்கிறது. காரணம், நீர்ச்சிலந்தி குறைவான மிதப்பு விசையை உணர்கிறது. இப்போ தானா கூற்று assertion is true and reason is also true. But reason is not the correct explanation of assertion. The correct explanation is it is due to the surface tension of water. This is the correct explanation. But here in the question not explained correctly. Reason is not the correct explanation of assertion. So our answer is option B. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Answer very briefly. Question number 1. Give 2 examples to verify that a force changes the shape of a body. Answer. Force can change the static condition of a body. If you squeeze a sponge, its shape changes. If you pull a rubber band, it becomes longer. Second question. Give 2 examples to verify that a force tends to change the static condition of a body. Answer. Force can change the static condition of a body. A rest rubber ball begins to move when a force applied on it. Player applies a force on the stationary football while taking a penalty kick is football match. The force applied by player makes the football move towards the goal. Third question. How do you feel when you touch a nail immediately after it is hammered into a wooden plank? Why? Answer. The nail becomes hard due to friction. Friction changes kinetic energy to heat. Fourth question. How does the friction arise between the surfaces of two bodies in relative motion? Answer. The force of friction is arised by the interlocking of the irregularities of the two surfaces. Fifth question. Name 2 instruments which help to measure the pressure of a liquid. Manometer, pressure gauge. Manometer, pressure gauge. Define 1 atmosphere. The pressure exerted by this mercury column is considered as the pressure of magnitude, that is 1 atmosphere. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர் என இருக்கும். திரவ கம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் என கருதப்படுகிறது. Seventh question. Why are heavy bags provided with broad straps? Broader straps are provided on backpack for giving lesser pressure on the shoulder by providing a larger area of contact with the shoulder. தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தொடுபரப்பை அதிகரிக்கவும் முதுகில் சுமந்து செல்லும் பைகளில் அகலமான பட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளன. 8th question. How does surface tension help a plant? Water molecules rise up due to surface tension. Xylem tissues are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillary action which is caused by the surface tension of water. தாவரங்களில்
பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. தாவரங்களில் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் காணப்படுகின்றன. தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் இத்திசு குழாய்கள் வழியே நின்புலை ஏற்றம் காரணமாக மேல்நோக்கி செல்கின்றன. இதற்கு நீரின் பரப்பு இழுவிசையே காரணமாக அமைகிறது. Which has greater viscosity, oil or honey? Why? Honey has greater viscosity. Reason: thicker liquids are more viscous than thinner liquids. As honey has greater viscosity, more frictional force will be acting on it. Answer briefly. Define friction. Give two examples of the utility of friction in day-to-day life. Friction. Friction is a force that slows down moving objects or prevents stationary objects from moving. Friction இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றையொன்று தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும்போது அல்லது இயக்க முயற்சிக்கும்போது அவற்றிற்கு இடையே உராய்வு அல்லது உராய்வு விசை உருவாகிறது. Examples of the utility of friction in day-to-day life. Cars and buses are able to move safely on the road because of friction between the threaded tires and the surface of the road. Example 2. We are able to write on paper only with the help of friction between the pencil or pen and paper. Second question. Mention any 3 ways of minimizing friction. First one, by using lubricants. உயவு பொருட்களை பயன்படுத்துதல். These are applied to surfaces to reduce the friction between the surfaces. உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் பொருள் உயவு பொருள், அதாவது அது லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா கிரீஸ், தேங்காய் எண்ணெய், கிராஃப்ட், விளக்கெண்ணெய், இதெல்லாம் வந்து உயவு பொருட்கள் லூப்ரிகன்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஆயில், வேக்ஸ், grease and castor oil. Second example, 3 ways. Second ways, with the help of polishing the surface. We sprinkle fine powder on the carom board and then we polish its surface to make smooth so that the striker slides easily on the surface. carom board விளையாடுறப்ப பவுடர் வந்து என்ன செய்கிறோம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம், தெளித்து வைக்கிறோம். ஏன்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்மூத்தாக வந்து அந்த காயின் வந்து போகிறதுக்கு, ஸ்ட்ரைக்கர் வந்து ஈஸியாக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து மூவ் ஆகிறது. Third way, by using ball bearing. பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல். We use lead salts in bearing of a cycle hub because rolling friction is smaller than sliding friction. Question number 3. State Pascal's law and mention 3 applications. Pascal's law. Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்று பாஸ்கல் விதி கூறுகிறது. The applications of Pascal's law. In an automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law.
வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. The automobile brake system works according to Pascal's law. வாகனங்களில் உள்ள வேகத்தடை அதாவது ஸ்பீட் பிரேக் அமைப்பு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. The hydraulic press is used to make the compressed bundles of cotton or cloth so as to occupy less space. பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுகிறது. Question number 4. Why is a ball bearing used in a cycle cup? The rolling friction is smaller than sliding friction. Sliding is replaced by rolling with the usage of ball bearings. So, lead rods are used in the bearing of a cycle cup. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றலாம். இந்த காரணத்திற்காகவே மிதிவண்டிகளின் சக்கர அச்சில் காரியத்திலான பந்து தாங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. Answer the following questions in detail. Question number 1. Friction is a necessary evil. Explain. Friction is necessarily in most of our day-to-day activities. It is desirable in most situations in our daily life. உராய்வானது நமது அன்றாட செயல்பாடுகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அன்றாட வாழ்வின் பெரும்பாலான நிகழ்வுகளில் உராய்வு விரும்பத்தக்கதாக உள்ளது. We can hold any object in our hand due to friction. உராய்வின் காரணமாகவே எந்த ஒரு பொருளையும் நம்மால் பிடிக்க முடிகிறது. We can walk on the road because of friction. The footwear and the ground help us to walk without slipping. உராய்வின் காரணமாகவே நம்மால் சாலைகளில் நடக்க முடிகிறது. காலணி மற்றும் தரைக்கு இடையிலான உராய்வு விசை நாம் கீழே விழாமல் நடக்க உதவுகின்றது. Writing easily with a pen on paper is due to friction. உராய்வின் காரணமாகவே பேனா மூலம் நாம் காகிதத்தில் எழுத முடிகிறது. Automobiles can move safely due to friction between the tires and the road. Brakes can be applied due to friction resistance on brake shoes. சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையேயான உராய்வு விசை காரணமாகவே வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கின்றன. இயங்கும் வாகனத்தை நிறுத்த தடையை செலுத்தும் போது உராய்வின் காரணமாகவே வாகனம் ஓய்வு நிலைக்கு வருகிறது. We are able to light a matchstick, sew clothes, tie a knot or fix a nail in the wall because of friction. தீக்குச்சி உரசி பற்ற வைப்பது, துணியை தைப்பது, முடிச்சுகளை போடுவது, சுவற்றில் ஆணியை அடிப்பது என அனைத்திற்கும் உராய்வே காரணமாக உள்ளது. Though it is giving a negative effect in most of our day-to-day life, friction helps to make our life easy. So it is called as necessary evil. உராய்வின் உதவியால் அன்றாட வாழ்வில் பெரும்பாலான வேலைகளை எளிதாக செய்ய முடிந்தாலும் இதனால் சில தீய விளைவுகளும் ஏற்படுகின்றன. எனவே உராய்வை தேவையான தீமை என்று அழைக்கின்றனர். Disadvantages of friction. Friction wears out the surfaces rubbing with each other like screws and gears in machines or soles of shoes. இயந்திரங்களின் பச்சட்ட அமைப்பு, திருகுகள் மற்றும் காலணிகளின் அடிப்பாகம் போன்றவை பிற பொருட்களின் மீது உரசி தேய்க்கப்படுவதால் அவை தேய்மானம் அடைகின்றன. To overcome the friction, an excess amount of effort has to be given to operate a machine. This leads to wastage of energy. உராய்வை தவிர்ப்பதற்காக கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் அதிகமான ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. Question number 2. Give the different types of friction and explain each with an example. Answer. Friction can be classified into two basic types.
One static friction, second kinetic friction. Static friction means நிலை உராய்வு, kinetic friction இயக்க உராய்வு. Static friction. The friction experienced by the bodies which are at rest is called static friction. ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள்களில் காணப்படும் உராய்வு நிலை உராய்வு எனப்படும். Example, all the objects rigidly placed to be at rest on the earth. புவியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஓய்வு நிலையில் நிலையாக உள்ளன. A knot in a thread. நூலில் இருக்கும் முடிச்சு. Kinetic friction. Friction existing during the motion of bodies is called kinetic friction. பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு எனப்படும். Further, kinetic friction can be classified into two. One, sliding friction, second, rolling friction. நழுவு உராய்வு உருளும் உராய்வு. Sliding friction. When a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் போது இரண்டு பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு நழுவு உராய்வு எனப்படும். Rolling friction. When a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. இரண்டு பொருட்களின் மேற்பரப்புக்கு இடையே உருவாகும் உராய்வு உருளும் உராய்வு எனப்படும். Rolling friction is less than sliding friction. That is why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும். இதன் காரணமாகவே வாகனங்கள், தள்ளுவண்டிகள் மற்றும் பெட்டிகளின் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. Question number 3. Describe an experiment to prove that friction depends on the nature of a surface. Answer. To understand about the frictional force between the layers of liquid in motion. Materials required. Different kinds of liquid. Coconut oil, honey, water, ghee. Glass plates 4 numbers. சிறிதளவு தேங்காய் எண்ணெய், தேன், நீர் மற்றும் நெய் போன்ற வெவ்வேறு வகையான திரவங்களை எடுத்துக்கொள்ளவும். Procedure. Take a small quantity of different liquids of liquid like coconut oil, honey, water and ghee etc. in a cup. சிறிதளவு தேங்காய் எண்ணெய், தேன், நீர் மற்றும் நெய் போன்ற வெவ்வேறு வகையான திரவங்களை ஒரு கண்ணாடி தகடுகளில் எடுத்துக்கொள்ளவும். Place 1 drop of each liquid on a separate glass plate. இவற்றை தனித்தனி கண்ணாடி தகடுகளில் ஒரு துளி விடவும். Next, gently raise one end of the glass plate one by one so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. கண்ணாடி தகடுகளில் ஒரு துளி விடவும் கண்ணாடி தகடுகளை ஒரு புறம் உயர்த்தி இத்திரவங்களை வளவளப்பான கண்ணாடி பரப்பில் ஓடுமாறு செய்யவும். Observe the speed of each liquid. ஓடும் அத்திரவங்களின் வேகத்தை உற்று நோக்கவும். Observation. Each liquid moves with a different speed. Water flows faster than other liquids. Coconut oil flows with a moderate speed. Ghee flows very slowly. இங்கு ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்வதை காணலாம். நீரானது மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகர்கிறது. தேங்காய் எண்ணெய் மிதமான வேகத்திலும் நெய் மிகவும் மெதுவாகவும் நகர்கின்றது. Inference. Between the layers of each liquid in motion, there is a frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. திரவங்கள் இயங்கும்போது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றிற்கு இணையாக ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவங்கள் இயங்கும்போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கும். Question number 4. Explain how friction can be minimized.
using lubricants. A substance which reduces the frictional force is called a lubricant. உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் பொருள் உயவு பொருள் எனப்படும். Example, grease, coconut oil, graphite, castor oil, etc. எடுத்துக்காட்டு grease, தேங்காய் எண்ணெய், graphite, விளக்கெண்ணெய் முதலியன. The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. ஒன்றையொன்று தொடர்பு கொண்டுள்ள இரண்டு பொருட்களின் ஒழுங்கற்ற பரப்புகளுக்கு இடையில் உயவு பொருட்கள் சென்று அவற்றிற்கிடையே ஒரு வளவளப்பான உறை உருவாகிறது. இது இரு பரப்புகளுக்கு இடையேயான நேரடி தொடர்பை தடுத்து உராய்வை குறைக்கிறது. Using ball bearing. Since the rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. We can see lead salts in the bearing of cycle cup. உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை உருளும் உராய்வாக மாற்றலாம். இந்த காரணத்திற்காகவே மிதிவண்டிகளின் சக்கர அச்சில் காரத்தினாலான பந்து தாங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. Question number 5. Describe an experiment to prove that the pressure in a liquid increases with depth. Answer. Take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction, but at different heights. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் ஒரு பக்கத்தில் வெவ்வேறு உயரங்களில் 3 துளைகள் இடவும். பாட்டிலை நீரால் நிரப்பி துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை உற்று நோக்கவும். Inference. The water comes out from all the holes with a different force and falls on the table at points that are at variable distances from the bottle. Water from the lowest hole comes out with the greatest force and falls at the point that is maximum distance from the bottle. Water from the topmost hole comes out with the least force and falls at the point that is at the minimum distance from the bottle. அடிப்பாகத்தில் உள்ள துளை வழியாக நீர் அதிக விசையுடன் வெளியேறுகிறது. மேற்புறம் உள்ள துளை வழியாக குறைந்த விசையுடன் நீர் வெளியேறுகிறது. Reason. This activity confirms that the pressure in a liquid varies with the depth of the point of observation on it. இந்த செயல்பாட்டின் மூலம் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் அதிகரிக்கிறது என்பது உறுதியாகிறது. Higher order questions. Question number 1. Why is it not advisable to take the fountain pen while traveling in an aeroplane? Answer. Fountain pens are built in such a way that the pressure inside them balances the atmospheric pressure at sea level. Since atmospheric pressure decreases with an increase in height above sea level, the pressure inside the pen turns out to be much greater than the air pressure in an aeroplane and the pen starts leaking. வான ஊர்தியில் அழுத்தம் குறைவாக உள்ளது. ஆனால் மைப்பேனாவில் உள்ள காற்றின் அழுத்தம் அதிகமாக உள்ளது. இதனால் பேனாவில் உள்ள மை தானாகவே அழுத்தத்தால் வெளியே சிதறும். எனவே வான ஊர்தியில் பயணம் செய்யும் போது மைப்பேனா பயன்படுத்த பரிந்துரைப்பதில்லை. Second question. Is there any possibility of making a special device to measure the magnitude of friction directly? Yes. Tribometer is a special device to measure the magnitude of friction directly. The device ஓட பேரு tribometer. Third question.
Vidya posed a question. Mercury is costly. So, instead of mercury, can we use water as a barometric liquid? Answer to Vidya and explain the difficulty of constructing a water barometer. Answer. Mercury is commonly used in barometers because of its high density means the height of the column can be a reasonable size to measure atmospheric pressure. A barometer using water, for instance, would need to be 13.6 times taller than a mercury barometer to obtain the same pressure difference. This is because mercury is 13.6 times more dense than water. என்ன சொல்கிறாங்கன்னா பாதரசத்தின் அடர்த்தி அதிகம். எனவே பாதரசத்தை காற்றழுத்தமானியில் பயன்படுத்தும் போது அதன் திரவத்தம்ப உயரம் குறைவாக இருக்கும். ஆனால் நீரின் அடர்த்தி பாதரசத்தின் அடர்த்தியை விட 13.6 மடங்கு குறைவு. எனவே நீரை காற்றழுத்தமானியில் பயன்படுத்தினால் அதன் திரவத்தம்ப உயரம் மிக அதிகமாகும். எனவே நீரை பயன்படுத்த இயலாது. Thank you.